வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வாஸ்து பாலச்சந்திரன். குழந்தைங்க பிறந்த உடனே ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. ஜாதகத்தை நோட்டு புத்தகத்தில் எழுதி தந்திருப்பாங்க. சிலர் ரொம்ப அதிகமான பக்கங்கள் எழுதியிருப்பாங்க. சிலர் ஒரு 5 பக்கம் 4 பக்கம் எழுதியிருப்பாங்க. தெளிவாக இருக்காது. அவங்க படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை முடித்து வேலைக்கு போயிருப்பாங்க. அதன் பிறகு அது வச்சு வந்த ஜாதகத்தை தான் பலன் பார்த்துருப்பீங்க. எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கும். ஆனால் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்யூட்டரில் ஜாதகம் ஒன்று போட்டு கொடுங்கன்னு பெண் வீட்டார் கேட்பாங்க, அல்லது ஆண் வீட்டார் கேட்பாங்க. அந்த நேரத்தில் உங்கள் குழந்தையோட ஜாதகத்தை எடுத்து கம்ப்யூட்டரில் போடும்போது அங்கே சிறிய மாற்றம் ஏற்படும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் மேச லக்கணம்னு பலன்கள் சொல்லி கொண்டு இருந்திருப்பாங்க. மேச லக்கணம் தான் அந்த ஜாதகத்தில் எழுதியிருக்கணும் அந்த ராசி கட்டத்தில். ஆனால் இப்போ கம்ப்யூட்டரில் போட்டவுடனே ரிஷப லக்கணமாக மாறிடும். மேச லக்கணம்னு சொல்லும்போது ராகு செவ்வாய் மிதுன ராசியில் இருந்திருக்கும். அப்போ ராகு கேது செவ்வாய் தோஷம் அந்த ஜாதகத்தில் இல்லை, சுத்த ஜாதகம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ரிஷப லக்கணம் அப்படின்னு போட்ட உடனே செவ்வாய் தோஷம் வந்துடும், ராகு கேது தோஷம் வந்துடும். இப்போ ஒரு குழப்பம் ஏற்படும். இதற்கு பெயர் தான் லக்கண சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லக்கணம் முடிந்து இன்னொரு லக்கணம் மாறும்போது பிறக்கிறது தான் லக்கண சந்தி. அதாவது மேச லக்கணம் முடிந்து ரிஷப லக்கணம் ஆரம்பிக்கும் போது பிறக்கிறது லக்கண சந்தி. அந்த பாயிண்டில் பிறக்கும்போது எழுதும்போது ஒரு லக்கணமும் கம்ப்யூட்டரில் கணிக்கும் போதும் ஒரு லக்கணமும் வரும். இந்த நேரத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும். இதில் ஒரு சில ஜோதிடர் தப்பாக எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டரில் ஜாதகம் போடுறது தப்புன்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டரில் போடுறதும் தப்பு இல்லை, எழுதுறதும் தப்பு இல்லை, எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஆனால் இது எழுதும்போது அந்த பாயிண்ட் வரும்போது அந்த எட்ஜில் குழந்தை பிறக்கும்போது தவறு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கம்ப்யூட்டரில் போடும்போது தெளிவாக கணிச்சு கொடுத்துரும். சென்ட்ரல் பிளேஸில் பிறந்ததுதான் எப்படி எழுதினாலும் சரி, கம்ப்யூட்டரில் போடுறதும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த லக்கணம் முடிந்து ஆரம்பிக்கும் போது பிறந்திருந்தால் சிக்கல்கள் ஏற்படும். அதனால் இந்த மாதிரி குழப்பங்கள் உங்கள் குழந்தைக்கு வரும்போது நீங்கள் உங்கள் ஊரில் எந்த சாஃப்ட்வேர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா நான் சொல்லக்கூடாது அந்த சாஃப்ட்வேரை. எல்லோரும் நிறைய சாஃப்ட்வேரை பயன்படுத்துவாங்க அதிகப்படியாக. அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் கம்ப்யூட்டர் ஜாதகமே போட்டுக்கிறது தான் ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எழுதும்போது செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் இருக்காது. கம்ப்யூட்டரில் போனால் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் இருக்கும். இப்போ திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது எதை வச்சு நீங்கள் திருமணம் பொருத்தம் பார்ப்பீங்க? ஒரே குழப்பம் ஏற்படும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி சூழலை வரும்போது, லக்கணம் மாறும்போது கம்ப்யூட்டர் ஜாதகம் போட்டுக்கிறது தான் ரொம்ப நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.